காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். குலத்தொழிலை ஊக்குவிப்பதாலேயே மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்ப்பதாக விளக்கம். மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக துரை வைகோ அறிவிப்பு. கட்சியை சிதைக்கும் வேலையை மறைமுகமாக ஒருவர் செய்வதாக குற்றச்சாட்டு. நாளை நடைபெறும் மதிமுக நிர்வாகக் குழு கூட்டத்தில் மட்டுமே பங்கேற்பேன் என துரை வைகோ அறிவிப்பு. தலைமை கழகங்கள் சார்பில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் எந்த கூட்டத்திலும் கலந்து கொள்ளப் போவதில்லை என திட்டவட்டம். மதிமுக பொறுப்பிலிருந்து துரை வைகோ விலகுவதற்கு மல்லை சத்யாவே காரணம் என தகவல். சமாதான முயற்சி நடைபெறுமா என எதிர்பார்ப்பு. டெல்லியில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை சந்தித்து பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி. மசோதா நிலுவை விவகாரத்தில் ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் சந்திப்பு. தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக சென்னையில் ஏசி புறநகர் ரயில் சேவை தொடக்கம். கடற்கரை செங்கல்பட்டு கடற்கரை தாம்பரம் இடையே நாள்தோறும் 6 முறை இயக்கம். சென்னையில் ஏசி புறநகர் ரயிலுக்கு பொதுமக்கள் வரவேற்பு. கட்டணத்தை குறைக்க வேண்டும் என வலியுறுத்தல். சென்னையில் ஜூன் மாதத்தில் 100 மின்சார பேருந்துகளை பயன்பாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை. 5 பணிமனைகளில் சார்ஜிங் வசதி உள்ளிட்டவற்றை ஏற்படுத்தும் பணியில் மாநகர போக்குவரத்து கழகம். அமைச்சர் பொன்முடியை கண்டித்து விருத்தாச்சலத்தில் அதிமுகவினர் போராட்டம் நடத்த காவல்துறையினர் அனுமதி மறுப்பு. எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் சாலை மறியல். பெண்கள் குறித்து ஆபாசமாக பேசிய விவகாரம். அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக நாளை மறுநாள் பாஜக மகளிரணி போராட்டம் அறிவிப்பு. வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தல். கோவை உக்கடம் பகுதியில் கருப்பு கொடி ஏற்றியும் மனித சங்கிலி நடத்தியும் போராட்டம். மாமல்லபுரம் அருகே பாமக சார்பில் அடுத்த மாதம் நடைபெறும் சித்திரை முழுநிலவு மாநாடு. பொதுமக்களுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நேரில் அழைப்பு. சென்னை சோழிங்கநல்லூரில் தவேகாவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் சமூக ஊடக பிரிவு ஆலோசனைக் கூட்டம். பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் நிர்வாகிகள் பங்கேற்பு. வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான விதிகளை கண்டிப்புடன் பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. டெல்லியின் முஸ்தாபாத் பகுதியில் கட்டடம் இடிந்து 4 பேர் உயிரிழப்பு. இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ள 12 பேரை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தீவிரம். இந்தோனேஷியாவின் மேற்கு சுமத்ராவில் கடும் எரிமலை சீற்றம். பல அடி உயரத்திற்கு புகை பரவியதால் மக்கள் அச்சம். ஐபிஎல் தொடரில் இன்றைய முதல் போட்டியில் குஜராத் டெல்லி அணிகள் மோதல். இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் போட்டியில் ராஜஸ்தான் லக்னோ மோதல். மதிமுகவை சிதைக்கும் வேலையை ஒருவர் செய்வதாக குற்றம் சாட்டியுள்ள துரை வைகோ கட்சியின் முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்துள்ளார். கடந்த வாரம் சனிக்கிழமை சென்னை எழும்பூரில் நடைபெற்ற மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் நியமனத்தில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கூட்டத்திலிருந்து துரை வைகோ பாதியிலேயே கிளம்பிச் சென்றார். இதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய துரை வைகோ, வெளுத்ததெல்லாம் பால் என நினைக்கும் வைகோ அயோக்கியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததாக ஆவேசமாக பேசினார். இந்நிலையில் கட்சியின் முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக துரை வைகோ அதிரடியாக அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வைகோவிற்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலும் கட்சியை சிதைக்கின்ற வேலையையும் ஒருவர் மறைமுகமாக
செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தான் முதன்மைச் செயலாளராக பொறுப்பேற்றதை சகித்துக் கொள்ள முடியாமல் 4 ஆண்டுகளாக கட்சிக்கும் தலைமைக்கும் தீராத பெரும் பழியை சுமத்தி ஒருவர் சுகம் காண்பதாக விமர்சித்துள்ளார். எனவே மதிமுகவின் முதன்மைச் செயலாளர் பொறுப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதாக கூறியுள்ள துரை வைகோ நாளை நடைபெறும் நிர்வாகக் குழு கூட்டத்தில் பங்கேற்பேன் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அதன் பிறகு தலைமைக் கழகத்தின் மிக முக்கிய முடிவுகளை மேற்கொள்ளும் கூட்டங்கள் எதிலும் கலந்து கொள்ள மாட்டேன் என்று தெரிவித்துள்ளார். மதிமுக மற்றும் வைகோவிற்கு தன்னால் எள்முனை அளவு கூட சேதாரம் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே இம்முடிவை எடுத்திருப்பதாக துரை வைகோ கூறியுள்ளார். அதே சமயம் மதிமுகவின் முதல் தொண்டனாக இருந்து கட்சிக்காக உழைப்பேன் என்றும் துரை வைகோ உறுதிபட கூறியுள்ளார். மதிமுகவில் மல்லை சத்யாவுடனான மோதலே துரை வைகோ பொறுப்பில் இருந்து விலகியதற்கு காரணமாக இருக்கக்கூடும் என மூத்த பத்திரிகையாளர் பிரியன் தெரிவித்துள்ளார். இல்ல, அதாவது துரை வைகோவை பொறுத்த மட்டும் அவரு சில நாட்களாக இந்த கட்சியுடைய மூத்த நிர்வாகிகளோட ஒரு மோதல் போக்கையை வளர்த்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக மல்லை சத்யா அவர்கள் தொடர்ந்து வைகோவோடு ஒரு பயணப்பட்டு வருகிறார். கட்சியோட ஏற்றங்கள் இறக்கங்கள் எல்லா இடத்துலயும் வைகோவோட பயணப்பட்டு வருகிறார். கட்சியினால அதிக பெனிஃபிட் அடையாமல் இருக்கிற ஒரு நபர் மல்லை சத்யா இருந்தாலுமே வைகோவோட தொடர்ந்து பயணப்படுகிறார். அப்படிப்பட்ட பயணப்பட்டு கொண்டிருக்கிற மல்லை சத்யாவோடு ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்கிறார் துரை வைகோ. ஏதோ ஒரு பிரச்சனை அங்க ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது நமக்கு புரிகிறது. நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்புவின் எக்ஸ் தள கணக்கு ஹேக் செய்யப்பட்டுள்ளது. தேசிய மகளிர் ஆணையத்தின் முன்னாள் உறுப்பினரும் பாஜக நிர்வாகியுமான நடிகை குஷ்பு தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து வந்தார். இந்நிலையில் அவருடைய எக்ஸ் கணக்கு ஹேக் செய்யப்பட்டிருப்பதாக தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் தன்னுடைய எக்ஸ் பக்கத்திற்குள் தன்னால் நுழைய முடியவில்லை என்று குறிப்பிட்டிருக்கூடியவர் கடந்த 9 மணி நேரத்தில் அதில் பதிவான கருத்துக்கள் தன்னுடையது அல்ல என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் ஹேக் செய்யப்பட்ட எக்ஸ் பக்கத்தை மீட்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் குஷ்பு குறிப்பிட்டுள்ளார். அவருடைய எக்ஸ் பக்கத்தை பிளாக் செயின் நிறுவனம் ஒன்று ஹேக் செய்யப்பட்டு இருப்பது தெரியவந்துள்ளது. I think அத நேத்து நைட் ஹேக் பண்ணிருக்காங்க. ஏன்னா நேத்து நான் எதுவுமே பண்ணல. ஏன்னா நேத்து தான் டெல்லில இருந்து திரும்பி வந்தேன். ஓகே மேம். ஓகே. சோ காலையில பார்த்தாக்கா எதுவுமே என்னால உள்ளே போக முடியல. அப்புறம் என்னுடைய இமெயில் ஐடி இருக்கட்டும், என்னோட பாஸ்வேர்டு இருக்கட்டும், என்னுடைய ஹேண்டில் நம்பர் நேம் இருக்கட்டும், எதுவும் என்னால உள்ள போக முடியல. அப்புறம் போய் லாக் அவுட் பண்ணி லாகின் பண்றதுக்கு பார்த்தாக்கா அப்புறம் வருது அது வேற இமெயில் அக்கௌண்ட், என்னுடைய இமெயில் அக்கௌண்ட்ல இருந்து வெளியில புதுசா ஒரு இமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உள்ள போயிருக்காங்க ஹேக்கர்ஸ். மருத்துவ உலகத்தால் புதிதாக டைப் 5 சர்க்கரை நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. குழந்தைகளையும் பாதிக்கக்கூடிய இந்த சர்க்கரை நோய் குறித்து விரிவாக இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். பெரும்பாலும் மரபணு ரீதியாகவும் அதிக கட்டுப்பாடு இல்லாமலும் சாப்பிடுபவர்கள் உடற்பயிற்சி இல்லாதவர்களைத்தான் சர்க்கரை நோய் தாக்கும் என அறிந்திருப்போம். இதில் டைப் 1 சர்க்கரை பாதிப்பு பரம்பரை பாதிப்பு காரணமாகவும் எதிர்ப்பு சக்தி குறைவு காரணமாகவும் பெரும்பாலும் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் டைப் 2 சர்க்கரை பரம்பரை காரணமாகவும் முறையான உணவு பழக்க வழக்கங்கள் இல்லாதது, போதிய உடற்பயிற்சி இல்லாததால் உருவாகிறது. இந்த டைப் 2 சர்க்கரை பாதிப்பு இந்தியாவில் 23 கோடி பேருக்கு இருக்கிறது. இந்த நிலையில் பாங்காக்கில் நடந்த சர்க்கரை நோய் குறித்த மாநாட்டில் டைப் 5 குறித்து பேசப்பட்டது புதிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது. இந்த டயபெட்டிஸ் புதுசு ஒன்றும் இல்லை. இது ரொம்ப வருஷம் முன்னாடியே ஜே டைப் டயபெட்டிஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த டயபெட்டிஸ் மெயினா ரொம்ப லீனா இருக்கிறவங்க, தின்னா இருக்கிறவங்க, மேல் நரிஷ்ட், அவங்களுக்கு நரிஷ்மெண்ட் நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட் கிடைக்காம அவங்க நரிஷ் ஆனது, இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்ல தான் டைப் 5 டயபெட்டிஸ் பாக்குறோம். லோ பர்த் வெயிட் பேபிஸ் பிறந்ததுக்கு அப்புறமா கூட அவங்களுக்கு அடிக்வேட் நியூட்ரிஷன் கிடைக்கலன்னா டைப் 5 டயபெட்டிஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. டைப் 1, 2 சர்க்கரை பாதிப்பில் இருந்து டைப் 5 எப்படி வேறுபட்டது என்பதை விளக்குகிறார் மருத்துவர் அனந்த கிருஷ்ணன். சிம்டம்ஸ் எல்லாருக்கும் சேமா தான் இருக்கும். ஹை சுகர்ஸ், டயர்ட்னஸ், அதிகமான தாகம், அதிகமான பசி. கிளாசிக்கலி டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் இல்லைன்னா டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு என்ன இருக்கோ அதுதான் இவங்களுக்கும் இருக்கும். சோ இந்த பேஷண்ட்ஸை பொறுத்தவரையில டைப் 1 டயபெட்டிஸ் அளவுக்கு 0 லெவல் இன்சுலினும் இருக்காது, டைப் 2 மாதிரி அதிகமாகவும் இருக்காது. பட் உடம்புல இன்சுலின் ப்ரொடக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக காணப்படும். இந்தியா, பாகிஸ்தான், ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கும் பொதுவாக காணப்படும் டைப் 5 சர்க்கரை நோய் பாதிப்பை தடுக்க
குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்துள்ள உணவுகளை கொடுக்க மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். டைப் 1 கம்பேர் பண்ணும்போது டைப் 5 டயபிட்டிஸ்ல இன்சுலின் ப்ரொடக்ஷன் பெட்டரா தான் இருக்கும். இந்த காரணத்தினால டைப் 1ல பாக்குற டயபெட்டிக் கீட்டோஅசிடோசிஸ் அப்படின்ட்டு சொல்லி ஒரு ரொம்ப லைஃப் த்ரெட்னிங்கான காம்ப்ளிகேஷன் டைப் 5 டயபிட்டிஸ்ல அந்த அளவுக்கு பார்க்க மாட்டோம். அதே நேரத்தில் கர்ப்ப காலத்தில் ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை தாய்மார்கள் எடுத்துக் கொள்ளுதல், குழந்தைகள் பிறந்தவுடன் தாய்ப்பால் தொடர்ந்து கொடுப்பதன் மூலம் டைப் 5 சர்க்கரை பாதிப்பில் இருந்து குழந்தைகளை காக்கலாம் என்கின்றனர் மருத்துவர்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் ரகுவரன்.